நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. நான் என்று காலை எழுந்து காலை கடங்களை முடித்துக் கொண்ட கைலாயம் என்ற வரமல் ஞானம், வரமல் காட்சி, வரமல் இன்பம், வரமல் ஆற்றல், நாம உண்மை, தோற்ற உண்மை, ஆயின்மை இடையே சொல்லக்கூடிய 8 குணங்கள் ஈசாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று ஒன்று சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவலாசுடன் பத்தவதார கதாநாயகன் அல்லது பாட்டன் மகாவிஷ்ணுவை கண்டுவணங்கி அவரும் நல்லாசிகளை பெற்று 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமியை கண்டுவணங்கி அவரும் நல்லாசிகளை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரர் என அன்னை பிரமாவை கண்டுவணங்கி அவரும் நல்லாசிகளை பெற்று கல்வி அதிபதி 64 இளைஞர்கள் சொந்தக்காரி தாய் கலைவாணியை கண்டுவணங்கி நேராக ஒன்றிருக்கிறார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக அன்னை பிரமா முதலிலே 4 வரை தோற்றி வைக்கிறார். அடுத்து 10 பேரை தோற்றி வைத்தார். அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக, கந்திரவனக்கு பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்திரவனக்கு பிறந்தேன். பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் தந்தையாகப்பட்ட பிரமதேவனுக்கு மகனாக விளைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணன் அவனுக்கு இடையே செய்ததா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது 1000 என்பது என்னென்ன தக்க நினைக்கின்ற சாபம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்க கூடாது என்ற சாபத்தை பெற்றவன் இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் அந்த வளத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் போது தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமையை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக வீட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்மனை தீமன் சொல்லப்பட இருவருக்கெப்ப ஏகாதமாக உயிர்களை படிக்கும் பிரம்மதந்தையும் நாரதா கலகப்பிரியா என்று சொல்லப்பட்டு எனக்கு பாத்திரமாகிய சாச்சா விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரணகாரிய பேரில் கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வலிமினிவோம் அன்னை வீட்டில் பந்த தொழில்வோம் போகா திரும்பும் நல்ல குணமதிக மாமனுனை கோபுரத்தை வீட்டிற்கும் கணபதி கைதொழிலாக்கள் சொல்லியிருக்கின்றார்களே. கணபதி வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி அகமடி கரை பார்க்கலாம். நாராயணன் நாரதராக நடிக்கும் அன்பு தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு விழா குழுமி சார்பாகவும் நாடக ஏற்பாட்டாளர் சார்பாகவும் இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இதிகாச சுடர், இலக்கிய சுடர், அன்பு உடன்பிறவா சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மேலும் வந்திருக்கும் நாரதர் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று விழா குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அப்படி சொன்னாங்களா? அது அண்ணன் ஏற்கனவே தனியாக கூப்பிட்டு சொன்னா, ஏன் வேர்க்குது நாரதருக்கு அப்படின்னு கேட்டாங்க. தெரியலனே அப்படின்னு பயப்படாம பேச சொல்லுங்க அப்படின்னா. ஐயோ, நீர் நாரதரா யாம் நாரதரா? ஏங்க நீங்க ஏங்க நாரதர்? ஏங்க தயவுசெய்து நாரதர் வேலை பார்க்க வேணாம். அப்படி வையும். எனக்கு பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்து விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். அதை விட்டுட்டு அந்த பயப்படாம பேச சொன்னார். அப்போ போடுற ஓட்டில் மிருதங்க நொறுங்கி போயிடும். ஹலோ சுவாமிகள் போடணுமா? கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். மணமொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மணமொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசையுங்கள் மங்கள இசையுங்கள்
ஞானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே கோட ஏழு சுரங்களில் ஞானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே கோட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் தரணியில் யாவரும் தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாடு கணபதியே வருவாய் வருவாய் கணபதியே வருவாய் தூக்கிய துதிக்கு வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணிக கண்ணீரும் குடிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணிக கண்ணீரும் குடிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மையும் ஞானமும் உண்மையும் ஞானமும் உண்மையும் ஞானமும் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் காமம் குரோதம் உலோபம் மோகம் அதான் மாற்ற சொல்லக்கூடிய அறவகை இப்பை வேறத்து மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிபுரகம் நாகத வசுத்தி ஆங்கின்னு சொல்லப்பட்டு 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமையில் இந்த வச்சல்வன் நெட்டிக்கண்ணன் தோற்றுவித்த வெற்றி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவனத்திலே குடிகொண்டிருக்கிறானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கழகம் உருவாக வேண்டும் நன்மையிலே இப்படி இடத்தை நாம் பாடும்போது அதனுடைய சிறப்பான இடங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஆடும் பொறிவேல் அன்னிசேவலன்னு பாடும் மணி இனியாய் இருவாய் தேடும் ஹேமா மகுனை செருவீர் சாடும் தனியான சகோதரனி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மாறுமாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உருவாய் அருவாய குகனே என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலே கொடிகொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் கலியோ கடவுள் கந்தபெருமான் என்று கூறுகிறோம். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கடவுள் முருகப்பெருமான் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட அருணகிரிநாதனை திருத்தி பெருமையை சேர்த்து அருணன் என்று சொல்லக்கூடியவன் கிரி என்ற மலையிலே இருந்து விழுந்தனால் அருணகிரிநாதன் என்று பெயர் கொடுத்து அவருக்கு முக்தை திருபக்தி திரைய அத்திக்கரை சக்தி திருமண முத்துக்குரு வெத்துக்குருவர் எனபோதும் என்று அடியெடுத்து கொடுத்து இன்று திருப்புகழை உலகிற்கு எடுத்து காட்டியவர் யார் என்றால் அந்த முருகப்பெருமான் தானே. சுட்டபல வேண்டுமா சுடாதவள வேண்டுமா என்று அன்று தமிழ் மூதாட்டியை அவ்வை பிராட்டி அறிவிக்கனை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது கூட அவை பாடுகிறார் அந்த இடத்தில், கருங்காலி கட்டைக்கும் வாய்னானா கோடாரி இருங்கதலை தண்டக்க நானும் பெருங்காலில் காரணமும் மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றே ஈரறிவு துஞ்சாது என் என்று பாடுகிறார் தமிழ் மூதாட்டியே. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அகந்தை அடக்கினார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் அமைந்திருக்கிறது. 2 இரவு தூங்காமல் நினைக்கும் தன்மையை கொடுத்தார் என்றால் முருகப்பெருமான் தானே. ஏன், தன் தந்தை யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு சொல்பவன் ஆசான், கேட்பவன் சீரன். ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அருமையாக எடுத்துக்கொண்டு காட்டினாரே. அப்படிப்பட்ட சிறப்பு யாருக்குரியது? அந்த முருகப்பெருமானுக்குரியதானே. ஏன், எனது தந்தை பிரம்மாவை ஓம் என்ற பிரம்ம மந்திரத்துக்கு விளக்கம் தெரியவில்லை என்பதற்காக தலையிலே கொட்டி கந்தவரப்பு சிறையிலே அடைக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் யாருக்குரியது? அந்த முருகப்பெருமானுக்குரியது. முருகா என்று சொன்னாலே அதற்குள் 3 தெய்வங்கள் அடக்கம். மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், காய் என்றால் நீங்க பேசியே விடிய வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நன்றி. ஏன்னா பேச்சுக்குன்னே பிறந்தவர்.
நாங்க டீ குடிக்கிறக்காண்டி இவ்வளவு நேரம் பேசினீங்க. பாட்டு பாட போனேன். ஒரு சில பேர் இங்கிட்டு திரும்பவே மாட்டாங்க. நீ டீயை குடி, மறந்த குடி, எதையோ ஒன்று குடி, இங்கிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த டீ வந்து பச்சை தனியா ஆயிரும். நீங்க சரி சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் டீ சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பேசுனீங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் பேசினேன். கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. இல்ல நீங்க டீ குடிக்கிற வரையில நான் பேசுறேன். அருமை அருமை அருமை. அவர் வெத்தலாக்கு போறா இருந்தாலும் கூட பேசுறேன். இல்ல அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வெத்தலை போய் அங்க போய் ஒருவேளை பருவமங்கையாக இருக்கலாமே நான் போடும் பொழுது. இந்த வெற்றிலைக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கிறது. என்னென்றால் அந்த வெற்றிலைக்கு சிறப்பை கொடுத்தவர் யாருன்னா சீதா பிராட்டி தான். சாச்சா பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆட வந்ததென்னே நெடுவாசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று மெல்லிய பூங்கொடி மழைத்து மலர்மேனியை கொஞ்சம் அணைத்து வெள்ளைய பூங்கொடி மறைத்து முயல் மேனியை கொண்டோனைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாளையும் நினைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இங்கோடியும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே இங்கு நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று லா 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 எல்லைகள் இல்லா உலகம் எம் இதயமும் அது போல் உலவும் எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உணவும் புதுமை உலகம் நல்ல பொழுதாயாருக்கும் உலகும் பொதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாயாருக்கு புலரும் யாரோ வாழே பாடும் பாட்டும் நானும் ஒன்றுதானே இங்கு நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆழ வந்ததென்னே நெடுவாசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ திண்ணங்கீற்று சிறப்பான இடம். அங்கார் உள்ளடக்கி ஐமொழி சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கு ஏற்றதுவா இருப்பதால் முதலில் யாராவது உள்ளே இருக்கிறதா? ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா? ஆஹா, கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது ஐயா. உள்ளே அடிக்கிறதுக்கு உள்ள என்னங்க சாமி இருக்கு? எல்லாம் பழைய துணியா தான் இருக்கு. மற்றோடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ளே இருக்கிறது. அந்த கொல்லப்பா ஆளோளம் சோ அழகாக இசைத்துக் கொண்டிருக்கின்றார்களே பெண்கள். முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கா முருகா முருகா என்று உருகிக் கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க நம்மளுக்காக வந்திருக்கின்றோம். ஆண்கள் குரம் யாரும் கேட்கவில்லை. வந்திருக்கிறாரா? என்ன வந்திருக்காரவா? மாபெரும் ஜாம்பவான் வந்திருக்காரான்னு கேக்குறியா? யாரு? நாடக உலக செவாலியர் சகலகலா வல்லவர். யாரு? என்னது? யாரு? கலை சுடர்மணி ஹரிஹரன் வந்திருக்காருங்க. அதான் யாருன்னு அப்புறம் என்ன இவ்வளவு சொல்றேன்? யாரா? நம்பிராஜமே 7 பேர்ல ஒரு பையன் வந்திருக்காரு. நீ யாருன்னு கேக்குறேன்? அவர் தாங்க வீர தேவை. அப்படி அவன் கேட்கறதுக்கு பதில் அப்படி சொல்லு. வீர தேவை. அட அந்த தம்பி அரியர் வந்திருக்கானே அவனா? ஆஹா, எங்க
இன்னைக்கு ராஜபாலன் பார்க்கலையோ? அவருக்கு தானே. உங்களுக்கு பார்த்துட்டு வர சொல்லு. தேவையில்லாம சிங்கத்து வாக்கில போய் கையை விரிச்சலைங்க. வரட்டு வெளியில அவன் அரியறன் கால இன்னைக்கு 2 டர்ன்னு புழக்கலன்னா அந்த கட்டையை நான் பிடிக்கல. பேசிக்குவான். என்ன பெருமாள் ராஜ் நாரதர் பெரிய ஆளுன்னு சொன்னார் அண்ணே தட்சிணாமூர்த்தின்னு. அதுக்கு என்னப்ப ஏன் பயப்படியா அவர் அரியரையா பார்த்து? நான் எப்ப பயந்தேன்? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வரட்டு அவன் வெளியில. அவன் கால இன்னைக்கு டர்ன்னு 2 புழக்கல, இந்த கட்டையை நான் பிடிக்கல. காலை 2 புலந்தா தானே சண்டை வரும். நீங்க ஏன் புழக்கலைன்னு ஒத்துக்கிட்டீங்களே? தம்பி, தட் இஸ் புழக்கலை வேற, திஸ் புழக்கலை வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனை பற்றி தேவையில்லாம பேசணும். தெண்டல் வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு சற்று வைக்க முடியும். வெளியிலே வரட்டும் அவர், அதை பார்த்துக்கொள்ளலாம். திங்கள் வந்து என்னை தொடும், சத்தமின்றி முத்தமிடும். தென்றல் வந்து என்னை தொடும், சத்தமின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை கூவி ஓய்விடு. திங்கள் வந்து என்னை தொடும், சத்தமின்றி முத்தமிடும். தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். சாரல் பாடும் சங்கீதம், கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு. தோளில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், சப்தமின்றி முத்தமிடும். தேகம் எங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ கண்டே. மோத வந்து என் பார்வையில் வீழ்ந்ததேனோ கல்வி. மலர்ந்த கொடியோ மயக்கி கிடக்கும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். சாரல் ஊரும் வேலும். தென்றல் வந்து என்னை தொடும், சப்தமின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீர் தூவி விடு. தென்றல் வந்து என்னை தொடும், சப்தமின்றி முத்தமிடும். தென்றல் வந்து என்னை தொடும். சப்தமின்றி முத்தமிடும். சிறப்பு திருமணத்திலே 8 வை திருமணம். பிரம்மம் ரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்திரம் அசுரம் ராட்சம் பைசாசம் 8 வை திருமணம். இதிலே காந்திரம் கூடிய களவு மனத்தை புரிவதற்காக வள்ளி வந்திருக்கின்றாளே. பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி, இது என்ன மாலையாக இருக்கும்? ஒருவேளை நான் தேடக்கூடிய சிவந்தி மாலையாக கூட இருக்கலாமே. வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க யாம் வந்திருக்கின்றோம். அவர்கள் இருவருக்கும் முருகப்பெருமானே தாங்களுடைய திருவடி தாமரையை நான் எப்பொழுது அடையப் போகிறேன் என்று எங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் வள்ளி. இங்கே நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள்
வயது தடுக்கிறதே உன்மானியின் யோகம்தான் தானே சந்தேகம்தான் என் தேவி விழியோடையில் நான் கடந்தேன் பொங்கனி விழுமென தவம் கிடந்தேன் பூங்காற்று சூடாற்று ராசாதி நாளாற்று நான் தேடும் சிவந்தி பூவில் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது மங்கத்தில் என்ன நிலவரமோ மங்கத்தில் விழும் நினை வருமோ அன்னத்தை எந்த நீரல் தோடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ தள்ளாடும் என் தேகம்தான் நாளும் உன் வானம் நான் என் தேவா கண்மணம் மூடிட நான் தவித்தேன் என் நிறநகங்களை தினம் இழந்தேன் தாலாட்டு பாடாமல் தூங்காது என் கிளி. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தில் பூத்தது பூவோ இது வாசம் பூமியை காவல் தேசம் பூவோ இது வாசம் பூமியை காவல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவின் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்ததே சிறப்பு அருமையான இசைக்கலைஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அனைவரும் அவர் பாடகர் இவர் பாடகர் இவர் பாடகர் நம்பிராஜ்யம் போட்டு பாடகர் இன்னைக்கு பாடுங்களா நீங்கள் பாடல் என்று பாடுவதற்கு நேரமில்லை அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் அதனுடைய உரிமையாளருக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய ஒரு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான ரசிக பெருமக்கள் எங்களையெல்லாம் வெளிநாடு உள்நாடு அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அனைத்து உரிமையாளர்களுக்கும் எங்களது கலை குடும்பம் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைவிட மிக சிறந்த ரசிக பெருமக்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எங்களுக்கு அருள் இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடியவர்களை சந்திக்க வேண்டும் வந்தவர்கள் ஒவ்வொருத்தராக பார்க்க வேண்டும் அவரிடத்திலே பல கழகங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தான் ஆகணும் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்தோம் என்ன பண்ணால் சரி நாங்கள் என்ன சாப்பிட்டு வந்தோமா கும்மி கொட்ட ஆரம்பித்தாங்க சரி வேனில் கொஞ்சம் நேரம் போய் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சத்தம் கடிச்சு பாடல் சத்தம் யாரோ ஒரு பெண் மகளிர் ஒருத்தரும் ஒரு ஆண் ஒருவரும் பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறேன் பார்த்தா சின்ன பையன் அப்படி சொல்லுங்கள் நான் பார்த்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையாகவே அருமையான ஞானம் இருந்து பார்த்துட்டு தம்பியை அந்த அளவிற்கு ஒரு ஞானம் இறைவன் அருள் இருக்கிறார் ஐயா தேவரையாவும் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது முகர்ந்தல்ல மகிழ்ச்சி நம் மண்ணில் இப்படி ஒரு ஞானஸ்தர் தம்பி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு சரி அன்பளிப்பு கொண்டு போய் கொடுக்கலாம்னு அதை ஒரு வேளை எதுவும் தவறாக எடுத்து தவற நானும் அதான் நினைச்சேன் அன்பளிப்பு கொடுக்கலாம் ஒருவேளை தவறாக எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறதுனால அந்த அன்பளிப்பை நான் தவிர்த்து விட்டேன் உண்மையாகவே எனது சார்பாக 101 அன்பளிப்பு தம்பி மேடையில் வந்து அதை வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க தம்பி தாளம் போகாம தேவர் புகழ் பாடிய அன்பு தம்பி திருமுருகன் அவர்களுக்கு இவரங்க மேடையிலே நாரதாரன் நடித்து கொண்டிருக்கும் அன்பு உடன்பிரவா சகோதரர் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் அன்பு சகோதரர் உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 எங்களது இசைக்குழுவின் சார்பாக திருமுருகன் அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசாக வழங்குகின்றோம் சகோதரர் திருமுருகன் அவர்கள் அன்பு தம்பி ஆசிரியர் பெருமாள்ராஜ் அவர்களிடம் நாரதருக்கான பாடம் எடுக்க போகிறார். நான் அதுக்கு முதல்ல நான் நந்தினிகிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன் வருங்கால நாரதர் தம்பிய மிக சிறந்த ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க நீங்க நாடகத்தில் பழக்கிடல அப்படின்னு. உண்மையாவே நல்லா படிங்க, கலைத்துறைக்கு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நமது மண்ணுக்கு மிக சிறந்த ஒரு ஞானஸ்தர் கிடைச்சிருக்காருன்னு நம்பிக்கைங்க. அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு கைதட்டு கொடுங்க. அந்த உற்சாகம் தான் அவர் பெரிய ஆளாக்குறது. ரொம்ப ஞானஸ்தர்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்களா? அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்கள் தற்பொழுது ஒரு அது பாருங்களேன், பெட்டி இல்லாமல் அது நம்ம தவுள் மேளம் வச்சு வச்சு மட்டும் தாளம் தாளம் மாறாம மிஸ். ஆமாம், தாளம் மாறாமல் அந்த ஞானத்தோட தம்பி ஒரு அதுதான் முக்கியம். ஆனா பின்னாடி ஒரு அரண்யை வாங்கி பாடுங்க. பாடின மாதிரி ரொம்ப சந்தோஷம். நல்ல ஞானத்தோட பண்ணார். மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனமுருகி அப்போயே அன்பளிப்பு கொடுத்தா அது தப்பாக அடிச்சுக்கோ அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அது இந்த மேடையில் கொடுக்குற வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். தம்பி மென்மேலும் கலைத்துறைக்கு வந்தால் ஒரு பெரிய ஆள்தான், ஸ்டார் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. வாழ்த்துக்கள். அவர் வாயால் வாழ்த்துறது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர், பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, இன்னமும் உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு ஆசிரியர். அடுத்த மாணவர் நீங்கள் தான், சரியா? பெருமாள்ராஜ். எனக்கு நன்கொடை அளித்த பெருமாள்ராஜ் அண்ணனுக்கு மிக்க நன்றி. எனக்கு இசைக்கலைஞர்கள் மற்றும் எனக்கு கும்மி பாட்டு கற்றுக் கொடுத்த எனது ஆசிரியர் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கு அருமை அருமை. அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பரா தம்பி, அருமை அருமை. அப்படிதான் இந்த வளர்ச்சி காரணம் இருந்தா நம்ம பச்சைச்சிட்ட வாத்தியாரோட நீ சிறப்பா பாடுற. ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு திறமை. அவர் அண்ணன் தான் சொல்லியிருக்காரு, சிவகுமார்னு உங்கள்கிட்ட கொண்டு வந்து விடுறதாக சொல்லியிருக்காரு தம்பியா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியில் தான் நான் அந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன், மனசார வாழ்த்துறேன். என்றைக்குமே நல்லா இருப்பார் அவர். படிப்பில் இருந்தாலும் அதுலேயும் உயர்வாக இருப்பார், கலைத்துறைக்கு வந்தாலும் உயர்வாக இருப்பார். எங்களது ஆசீர்வாதத்தோடு அவர் நலமோடு, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நலமோடும் புகழோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடு வாழ அனைவருடைய எங்களுடைய வாழ்த்துக்களாலும் ஐயா தேவரையா அவருடைய ஆசைகளோடு நன்றாக நம்பக வாழ்க வளமுடன் எடுத்துக்கூறி. சரி, தகுந்த நேரம். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் குப்பி பாட்டை கேட்டுட்டு இருக்கலாம் உட்காந்து. அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவரையா புகழை பாடி எல்லோருமே அந்த கும்மி கொட்டுதலை இதுவரையில் வேறு ஊரில் நான் பார்த்ததில்ல, மற்ற ஊர்களில் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த ஊரில் நம்ம பார்த்தாலே இதை கொடுக்குற ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கீங்களே, அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அதுவே நன்றி தான். செக்ஷன் வாரியாக பிரித்து விட்டா, முதல்ல சிறுவர்கள், அடுத்து பெண்கள், அடுத்து இளைஞர்கள் அப்படி தனித்தனியா. அதில் வந்து ஒவ்வொருத்தர்களுக்கும் பாகுபாடு. அதாவது எப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு ஆரவாரமாக கும்பி கொட்டினது ஆண்கள் தான். பெண்கள் அங்கனைக்கிலே கொட்டினாங்க, அவங்களும் கொட்டினா இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்கள் நல்லா ஒரு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஒரு சிரிச்ச முகத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனேன் நான். சரி, வரக்கூடியவர்களையும் சந்திக்க வேண்டும், தகுந்த நேரத்தில் தகுந்தவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஆந்திற்காக யார் வழி எதற்காக வந்தால் என்ன வழி அங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும்பொழுது முன்பர் சமயம் எமது பாட்டநாய மகாவிஷ்ணு எங்களை தோன்றி அமரவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமிர்தம் தெய்வியான வெள்ளி பெருமான் முகனும் திருவடி தாமரை வந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பியும் நடப்புகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விதைக்கும் தினைக்காட்டி காவலை மேற்கொண்டு ஆலோசோ என்று ஆயுள் கொண்டிருக்கின்றார். சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சிறந்த மங்கள் இந்த உலகி சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு வந்தாள். அந்தரமே புதுதேவ துன்பமே முழங்கி வரும், அந்தரமே தேவ துன்பமே முழங்கி வரும். இந்திரவன கோகிங்கள் கந்தசாமி கீதாகுந்த இந்திரவனம் கோயில்கள் கந்தசாமி கேட்டகுந்த. சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்ககிவள் இந்த உலகிற்கு வந்தாள். யான் இவர் மின்னி மணி ஓசை யாரோ ஒரு ஆடவர் அங்குமுக உலாவிக் கொண்டு வருகிறார். காவலர் வைக்கலாம். போயிட்டு வாங்க, அந்த பையன் இருக்கட்டும் போங்க. முதல்ல அவரே நேராதுன்னு இல்ல, முதல்ல அவையவேன்னு பேசுனீங்க, இப்போ அவன் இப்போ அப்படிலாம் பேசல. வருகிறார் காவலர், வரட்டும் சந்திக்கலாம்னா பையன் வந்துருச்சு. எப்படியும் வெளியில் வந்தால் நம்மளை அடிப்பாப்புல அறிகிறேன். 2 வார்த்தை மரியாதையாக பேசிட்டோம்னா கூட மன்னிச்சு விட்டுருவாப்புல அப்படின்னு. வருகிறார் போகிறார் சொன்னது முதல்ல அவையவேன்னு பேசுனியா, அதல்ல, அதெல்லாம் கவனிப்பியா. எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம், வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் வருக வருக வாருங்கள் அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக வருகிறார் காவலர். வைக்கலாம் கழகத்தை. அது பொருட்களையாப்பா. டேய் ஹரியரா, வாடா போடா இருடா உட்கார்டா டாடா 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 டாடா. பாகவதர் 3 பேரும் சங்கீதம். ஏங்க இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மண்டைய பொழுதுரை மைக்க மரியாதை வைப்பு. கோவப்படாம போங்க, பாவம். போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை. நான் ஏன் சட்டை போடுறதில்லை? ஏன் வர்ற ஹரிகரனை சட்டை பண்றதில்லை, சட்டை போடுறது இல்லை. திரைப்படத்திற்கு ஒரு சவாலியர் மறைந்த அருமை ஐயா ஜிவா கணேசன். எங்களது நாடக உலகத்தின் சவாலியர் சகோதரர் ஆர்பி ஹரிகரன்
கலைச்சுடர்மணி ஹரிகரன் அவர்கள் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காகவே வந்து கொண்டே இருக்கிறார். நாடக சிவாஜி வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. கதாநாயகன் இருந்தால் ஒரு வில்லன் இருக்கத்தானே செய்யும். அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போவரலும் வாயே திறக்கக்கூடாது. என்ன தோற புரியுதா? இசைக்கலைன்னா இப்படி தாப்பா இருக்கணும். இப்போ திறக்காம இருக்கிறீரா? உனக்கு தனியா சொல்லுவாங்க. இசைக்கலைன்னா நீர் இசைக்கலைங்க நொறுக்கி போடுவேன். என்ன எவ்வளவு டென்ஷனா இருக்கு. உலகம் இறைவனின் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்கும் இடம். இது வல்ல நமக்கு சொந்த இடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறு புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம். ஓடிடுவான். உலகம் இறைவனின் சந்தை மடம். இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை, சென்றவன் யாரும் திரும்பவில்லை. மறுப்பவன் இடனை யாரும் இல்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும், அந்த துயோனின் தீர்ப்பு இதை காட்டிவிடும். முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம், இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும். உலகம் இறைவனின் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்குமிடம். வாய் வலிக்குதுடா. ஏங்க பாடும்போது கூட இவ்வளவு சிரமம் இல்லை. அருமை, அருமை. பாடுற மாதிரி நடிக்கிறதா நாடக உலக செவாலியர்னா சாமானியமா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. டென்ஷன்ல வந்திருக்கேன். ஏன் ஏங்க டான்ஸ்கார சாமியா இருக்க என்ன ஒரு செவடாலு. ஏன் அவன் அரியறன் வரட்டும், அவனை டர்ன்னு கிழிக்கிறேன். நான் காடா துணியா கிழிக்கிறது அதானே. இப்போ இவ்வளவு நேரம் பேசினா உங்களா தானா? ஏன் உனக்கு தெரியாதோ? அழகு எந்திரி, அந்த சாமியாரை பிடிச்சா நீங்க சொல்லுங்க. எந்திரிச்சு போய் கொண்டா- உட்காருங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் கம்பெனி கொடுத்தவொடனே நீங்கள் 2 பேர் தானே தண்ணி கொடுக்கணும், வெண்ணியும் கொடுக்கணும். உட்கார். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி போகிறாந்தால வரட்டான். என்னங்க சொல்றீங்க? டென்ஷன்லாம் வந்திருக்கேன். நிஜமாவா? அனல் பொரியா இருக்கு உள்ளுக்கு. அப்படியே கோவப்படாதீங்க. கோவம் தான் படுவேன். உண்மையாக தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்புறம் நான் கேள்வி நல்லா வந்துருக்கேன். கோவப்படாம அவர் கேட்ட வார்த்தை இந்த மாதிரி அப்புறம் ரெண்டா பிடிச்சி அதாவது நேரில் சந்திச்சு பேசிட்டா கூட அதை பரவாயில்ல. இங்க சொல்லு. உள்ள இருக்கே அவர் மேடை, இங்க வெளியில நின்று பேசக்கூடாது. எதுக்கு பேசணும்? மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி சொல்லு. எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசலாம். ரெண்டா கிழிக்கிறாராம்ல. என்னன்னு கேட்குறேன். அவர் கேட்ட வார்த்தை இருக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு.
அப்புறம் சொல்ற மறக்க முடியல, மறக்க முடியல. கேட்ட வார்த்தை அந்த வார்த்தை ஆமா மறக்க முடியாது, மனசுக்குள்ளே இருக்குமே. அப்படி மனசு கேட்ட வார்த்தைங்க, வார்த்தை கேட்ட வார்த்தை. நேரத்துக்கு சாப்பிட முடியாத சாப்பிடும் அந்த வார்த்தை, கேட்ட வார்த்தைங்க. ஆமா. படுத்தா தூக்கம் வராதே, தூக்கம் வருவார் அந்த வார்த்தை. மறுபடியும் எப்படா பாப்போம் இருக்குமே. ஆமா எப்போ டேய் நான் அந்த ஆளோட சண்டை ஓட போறேனா இல்லை அந்த ஆளை லவ் பண்ண போறேனா? நான் இல்ல கேட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை அது. ஆமா பிடிக்கிறேங்கிறீங்களே, எப்படி வெறுங்கையில பிடிப்பீங்களா எண்ணெயை போட்டு பிடிப்பீங்களா? எச்சி தீப்பு பிடிப்பேன். இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா? ஃபர்ஸ்ட் அப்படித்தான் தெரியுமா? என்னமோ நீ அசால்ட்டா போயிடுற. இன்னைக்கு பிடிக்கிற பிடியில கதறணும் ஐயோ அம்மான்னு. வேடிக்கை பாரு. அவங்க சாமியார் அடிச்சப்ப பாரு வேடிக்கை. இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா மலையில மோதி மண்டை புழக்கட்டும். பத்தையில் இருந்து 2 வெள்ளாடுகள் பிரியாணிக்கு போகுதோ திசை மாறி திரிந்து ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்துருக்கு. முத்து முத்தா கொத்து கொத்தா காத்திருக்கு. தண்ணி தண்ணி போடா நக்கல் பண்ற. தண்ணி என்ன தண்ணி? நான் என்ன பண்ணிருக்கேன்? நக்கல் பண்ணிருக்கேன். சண்டை ஓடுறது உனக்கு பாட்டு பாடுற மாதிரி கேட்கும்ல. கண்ணை குத்திப்படாதையா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைட் அடிச்சாங்கன்னா சுத்தமாக தெரியல. நேற்றெல்லாம் மாட்டு வண்டியில் விட தெரிஞ்ச கொண்டு போய் இவ்வளவு பளபளப்பா இருக்கிறீரே, என்ன பண்ண முடியுது? இருட்டுக்குள்ள தெரியலன்னா அப்படித்தான் விட வேண்டியதான். நீர் இவ்வளவு பளபளப்பா தெரிகிறீர் என்று இன்று முகக்கவசம் போடவில்லையோ? ஏன் இன்று முகக்கவசம் போடவில்லை? அதான் சிறைச்சாச்சல. அப்புறம் என்ன நீ நிப்பாட்டியா? நீர் வர காரணம் கூறுமையா? தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். ஹலோ, நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பை தடவிக்குங்க, நீர் கிடப்புக்கு நல்லது. எதுல? அதுலதான். ஏய் எதுல நேக்கிறல்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான் அப்படியே வருடி விடணும். பூவா செப்பும் ஐயா. சப்பரை அதுக்கு ஆள் வருவாங்கய்யா. செந்தமிழிலே செப்பும் ஐயா. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாதியா? எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளேதான் போய் போய் வரும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்கவன் அவன் தான் தமிழ். வெறக்கன சும்மாவா? ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவால் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போல ஒரு இனிதான ஐயா ஐயா அது இந்த தமிழ்ல பாருங்க என்னென்னமா தமிழை வர்ணித்து பேசியிருக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த தமிழை பார்த்து கேட்டோம்னா அம்புட்டு வார்த்தை 3 தலைமுறையை தோண்டி பேசுறாங்க. ஒவ்வொரு தமிழிலும் ஒவ்வொரு அர்த்தம். அம்மாள ஆத்தாள தங்கச்சிய ஒரு ஆள விடுறாங்கல்ல, அவ்வளவு பேரை இழுத்து பேசுறாங்க. மற்ற மொழிகள்ல காதுல கேட்க முடியல, தமிழ் மொழியில மட்டும்தான். ஐயோ ரணகலமா இருக்கு, ரணகலமா இருக்கு. ஆமா, எப்படி இதெல்லாம்?
படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் 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 என்று ஒலிக்குமா? பாத்தியா, பாத்தியா? கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமா? தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. ஆமையா எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்குமா? தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே அதற்கு என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. மறுபடியும் மாலையை போடு. போடுறேன் போடத்தான் முடியல, அதையாவது போடுவோம். கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தான் பேசாமையே வச்சிருக்கேன். பூஜை பண்ணுவே, தேங்காய் வளை வாங்க போட்டு உடங்குறேன். அதில் உடைச்ச ரத்தம் வரும். புகையை காட்டுவேன், சாம்பிராணி போட்டு. கங்கு இல்லாமல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டும், ஏதாவா இருக்கும். இனிமே நீ அதுக்கு மட்டும் புகையை போட்டுட்டு அதிலேயே தலையை வச்சு படுத்துக்கணும். இனிமே நீ அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. போட்டுட்டு தலையை வச்சு படுத்து பாருங்க, எப்படி சுகமாக இருக்கும். கம்மன்னு இருக்கும். ஆமா, என்ன எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்கு வைத்து இந்த தமிழ் மொழியை நாவிலே தாடாமாட செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம். அந்த தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட அந்த தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். என்ன காரணம்? என்ன காரணம்? தாங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரு காரணம். உங்களையும் எம்மையும் மேடைகளில் உமது புராணம் பெரிதா, எமது புராணம் இதிகாசம் பெரிதா, இலக்கியம் பெரிதா, கவி பெரிதா, திருக்குறள் உணர்த்துவதற்கு ஊர் மக்கள் ஒன்று வாழும் போட்டுக்கிட்டு ரொம்ப ஆத்தப்படாது. ஏயா ஒரு மேடையில் நாகரிகம் இல்லாம அநாகரிகமா பேசி நாகரிகம்லாம் பேசினாங்க. நான் புராணம் இதிகாசம் இலக்கியம் பேசுறேன், நீ பூனா சொல்ல. புராணம் பெரிதாங்கிறேன், புராணம் பூங்குற. ஆமா, கொன்னே விடுவேன். எதுக்கு? எதுக்கு? என்ன எதுக்கு நொதுக்குங்கிற? இதிகாசம் எல்லாம் இதிகாசம் பூங்குற. ஆமா சொன்னேன். ஆமா சொன்ன. ஆமா, என்ன தப்பு? என்ன அசிங்கம் இல்லையா அதெல்லாம்? எது அசிங்கம்? இந்த பூ அது அசிங்கம்னா நம்ம அதோட தொடாம பார்த்துக்காம விட்டுருவோமா? ஏய், நான் என்ன தேவையில்லாத மேடையில் பேசிக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்ல, நீங்க தப்பா பேசிட்டீங்க. நான் என்ன தப்பு பேசினேன்? நான் என்ன சொன்னேன்? என்ன புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். ஏய், அப்படி சொல்லல. புராண பூ அப்படின்னு தள்ளி விட்டீங்க. இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. இலக்கிய பூன்னு இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. திருக்குறள் பூன்னு இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும்? தள்ளி விட்டீங்க. அப்புறம் இத்தகம் மைக்கில் கேட்கல, பூ மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கு நான் பொறுப்பா? புத்தகம்னு சொல்ல வந்தீங்களா? அது சொல்ல வேண்டியதானே? சொல்ல விட்டு அப்படியே தள்ளி விட்டியல்ல, அப்புறம் இத்தகம் அங்கிட்டு போகுதுல்ல. கோவிக்காதீங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்தம்மா பேசினம்மா. உங்கள் அப்பா பேர் என்ன? கோத்தா பேர். தம்பி நல்லா இருக்கியா? வர்றேன், அதோட முடிச்சுக்கணும். அதை விட்டு நான் தங்களோட உரையாடு கொண்டு இருக்கிற வெள்ளையில இருவனாக. எதுக்கு? 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலாக பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா விடியா. ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ் மொழி தானே. தத்துவம் பெரிய தத்துவம், மயிர புராண தத்துவம், நான் பார்க்க தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன். என்னையா அது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்த தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். நாகரிகம் என்ன? எது நாகரிகம்? இதுதான் மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர்னு சொல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. ஏய், அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையில் நியாயம் என்று கூறுவீர்கள்? இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விட்டானே வெட்டி விட்டு போறேன்.
பள்ளிக்கூடத்துலேயே நமக்கு ஆகாத ஒரே ஆள் தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யான ஆளை கொல்லுவேன் அந்த ஆள். கல் எடுத்துட்டு அவன் மண்டையை புலந்தே விட்டே விடுதான். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை புலந்தே விடுவேன். ஞாபகத்தில் வச்சு பேசிக்கிறீங்க சொல்லிட்டான். கல் 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 என்றால் என்ன தெரியுமா? படி படி. அடி என்ற வார்த்தம் தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, இல்லையா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார் ஐயா. தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார் ஐயா. போட்டுக்கிட்டு நக்க சொல்லியிருக்காரு. யார் நக்க சொன்னார்? நக்க சொன்னார் சொல்றேன். எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏன்? அவர்தான் ஆடும் பொழுது குண்டலம் கலண்டு கீழே விழுந்தது. நாவால் நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் பேர் வரக்கு காரணமாக இருந்தது ஐயா. நடராஜன் நக்குனா நாகராஜன் நக்குனா நமக்கு என்னையா? நாகராஜன். ஆமா, நாகராஜன் சொல்லணும்னே எனக்கு சிவனுடைய கழுத்திலே கிடக்கூடிய பாம்பு மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது இந்த இடத்திலே. பாம்பு அப்புறம் முடிச்சுட்டு என்று சொன்னே ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஊ என்ற எழுத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது இந்த இடத்திலே. நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வேலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏன்? அதோ அன்னச்சத்திரம் இருக்கிறது, கர்ணன் விரலை காட்டினானே என்பது மட்டும் தான் அந்த நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்ன? பட்டனை அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னே எனக்கு திருவள்ளுவரை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏன்? அவர்தான் ஒன்னே முக்கால் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதல். திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சா? அவர் போய் பிடிச்சி பார்த்தாரு. அவே அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அரையடி அரையடி சொன்னே எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. சீதையை வனத்தில் விட்டு வரும்பொழுது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக ராவணேஸ்வரன் பிச்சை கெடுக்கிறான், அடி எடுத்து வைக்கிறாள். ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். ராமர் லட்சுமணன் வந்து பார்த்தார்கள், காணவில்லை சீதையை. ராமர் லட்சுமணனை பார்த்து கேட்கிறார், லட்சுமணா சீதை எங்கே? சீதை எங்கேடா? சீதை எங்கே? அழுகிறாப்ல. ஒவ்வொரு திசையிலும் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை, தேடப்பட்டது. ஆஞ்சநேயர் மட்டும் இருந்த இடத்தை கண்டுபிடித்தார். கண்டேன் தேவன் என்று சொல்லும்போது அங்கே ராமனுக்கு சந்தோஷம் வந்தது. ராவணன் நடித்தார், சீதையை மீட்டி வந்தார். சீதையை மீட்டி வந்து 14 ஆண்டுகள் கழித்து வந்தால், அயோத்திக்கு வந்தால் அங்கே தயாரில் செத்து போயிட்டார். கன்றாவியே, இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே இப்படி பேச சொல்லும். அதாவது ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுனாக்கா கர்ணக்கிழங்கு லேகத்தில் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் முத்திருச்சுன்னா இந்த துத்தியலை இருக்குல்ல, துத்தியலை அதை நல்லா விளக்கெண்ணில் வதக்கிட்டு இளஞ்சூடா நல்லா காட்டன் துணி, நூல் துணி இருக்குல்ல, வெள்ளை துணி, அது வைக்கணும். பாலிஸ்டர் வைக்கக்கூடாது, குண்டியை அறுத்து விட்டுரும். இது நல்லா காட்டன் துணியில் வச்சு நல்லா வச்சு கிரட்டுன்னு கோமணத்துக்கு இறுக்கி கட்டிட்டோம்னா உள்ளே ஓடி போயிடாமல் பைய பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்க சாமி, ஒன்றும் இல்லடி தங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். என் டவுசரை கலட்டாமல் விட மாட்டேன் நீ. அப்பா ஏன் ஏன் உள்ள போயிடுச்சா இல்லையா? இல்லைன்னா லேசா ஒரு ஆட்டம் இப்படி ஆட்டக்கூட புண்ணாயிரம் மெல்ல மெல்ல. என்ன இப்போ டிஸ்கோ டான்ஸ் ஆடுறிய? ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்னியுமா, ஐவரும் குடிகொண்ட இடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் பழத்திற்கு கோபத்து உணா பழம் நீ. அப்ப டி என்றாலே எனக்கு அக்கினியோ. உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகரனை மட்டுமே நினைவு. உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். அப்ப கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தானையா நினைவூட்டுகிறது. மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மானிடம் உண்டு. ஐயோ 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 என்று சொன்னார் யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயா இருக்கிறாள். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வரட்டும், எந்த கஷ்டம் வரட்டும், எந்த துன்பம் வரட்டும், எந்த வேதனை வரட்டும், எந்த இன்னல், எந்த இடம் எது வந்தாலும் யாருடைய நாவிலிருந்து ஐயோங்கிற வார்த்தை வரக்கூடாது என்று இந்த மேடைகளை நான் சொல்லி அமர்கிறேன். சொல்லி அமர்கிறேன். சொல்லி அமர்கிறேன். அமர்றடி. ஐயா உன் குண்டியை கிளிக்கலான்னு பார்த்தா என் குண்டியை கிளிக்க தெரியுது. ஐயா சாமி முடியல, நெஞ்சு வலிக்குதியா? நெஞ்சு என்று சொன்ன நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குஞ்சுல அடக்கினேன்.
குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, கோழி நினைக்குமாம் உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா, எந்த குஞ்சா இருந்தானே இதை ஓட்டுவான். உன் குஞ்சு வருஷா என் குஞ்சு வருஷான்னு டேப் வச்சு அளக்கிற நேரம் ஐயா ஆகிது. 2 குஞ்சுக்கும் வேலை இல்லாம கிடக்கையா. கோழி குஞ்ச சொன்னேன். பெரிய ஆள் மாதிரி பேசுறேன். இந்த ஆல்ரவுண்டுக்காரர் சொன்னாரு, அரியரே சகலகலா வல்லவர், அவர் சிங்கத்து வாயில கையை விடுற மாதிரி தெரியும். என்னையா நீ பொய், அந்தாலும் ஒரு பொய்யாரு, நீ ஒரு புறாடு பித்தலாட்ட, பொய் புறாடு பித்தலாட்ட, என்னையா நீங்க எல்லாம்? நான் பொய் அவன் புறாடு. ஆமா நீங்க உத்தமர். என்ன அவர் தான்? ஆமா உண்மைதாயா. பையா 1 நம்பர் புறாடு. நான் நினைச்சேன்னா ஒரு சொடுக்கிற நேரத்துல நீர் பேசுறது பூரா பொய்ன்னு நிரூபிச்சு விடுவேன். எவன் ஒருவன் புராணத்தை பொய் என்று கூறானோ கடைசி காலத்துல போஜனம் சோறு கிடைக்காம போயிருமியா. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம தெரியும். பொய்யா சொல்றவன் பிரியாணியா திம்பேன். நாங்க பிரியாணி பார்ட்டி. ஓஹோ, எந்த புராணம் பேசினாலும் பொய்ன்ற பொய் தான். பூலோகத்துல உனக்கு இவ்வளவு திமிருன்னா மேலோகத்துல வந்து எனக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. பாப்பா நான் பேசுறவரும் பொய்யும்ப. பொய் தான் நிரூபிச்சு விடுவேன். நான் பொய்யே பேசுவியா? அதான் சொல்றேன் பொய்யன்னு. நான் நினைச்சா அதை பூரா உன்னை உண்மைன்னு சொல்ல வச்சிருக்கேன். பகல் கனவா இரவு கனவு? பாப்போம். என்ன பாத்துக்க. பந்தயம் வந்தியா? ஆளுக்கு 1.25 ரூபா 1.25 ரூபா. கொண்டு போய் கோயில் உள்ளில விட்டு போயா. என்ன 1.25 ரூபாயா? கார் ரூபா காசை கவர்மெண்ட்டே நிப்பாட்டி பல வருஷம் ஆச்சு. 1.25 ரூபாயா? 1.25 ரூபா 2000 ரூபா. ஆமா, நான் பேசுறவரும் பொய்யா இருக்கும். கடைசியில் நீ உண்மைன்னு சொல்லி சாதிச்சுனா 4000 நீ வச்சுக்க. ஒருவேளை இடையில எதையாவது நீ பொய்ன்னு சொல்லிட்டா 4000 என்கிட்ட கொடுத்துரு. சரி, நிதானமா இருக்கியல்ல? கொடுத்து கொமட்டை அத்துப்படி என்ன பேசுற? இல்லை கேட்கல, மனநிலை பாதிச்சிருக்கான்னு. உனக்கா எனக்கா? எந்த பைத்தியம் மாதிரி இப்படி பந்தயம் கட்டுமாயா? எப்படி? ஏயா நீர் சொல்றது போறா நானு பொய்ய போறா உண்மைன்னு சொல்லணும். ஆமா இவ்வளவுதானே. நான் பேசுறோம் பொய்யாத்தே இருக்கேன். அதை பத்தி அவசியம். நான் உண்மைன்னு சொல்லணும். ஆமா உண்மைன்னு சொல்லிட்டா 4000 வச்சுக்க. ஏயா 4000 ரூபா வருதுன்னா நான் ஏயா நீ சொல்றது பொய்ன்னு சொல்ல போறேன்? என்ன சொன்னாலும் உண்மைன்னு தான் சொல்லுவேன். இப்படி யாரா கட்டுவாங்களா பந்தயம்? ஐயோ கடவுளை. பார்க்கலாம். இது நாடகம் இல்லாம இல்லை நான் கரகாட்டமே. நீ ஆம்பளை இல்லாம இல்லை நான் பொம்பளையுமே. நீ பொம்பளை இல்லைங்கிற. 2 கட்டாமே 4000 வருதுயா. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. சரி 2000 கொடு. எதுக்கு? பந்தயத்துக்கு. பந்தயம் முதல்ல சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். வாய் இருக்கா எதுக்கு சொல்லணும்? இப்போ போய் எங்கிட்ட காசு கேட்க போறீங்க? வாங்க வாங்க. இப்பெல்லாம் கிடைக்காது. அப்போ நாடகம் முடிஞ்சாத்தான் ஊரில் காசு வாங்கலாம். இப்போ போய் உள்ள ஒரு வயிற்று டீ குடிக்க கூட காசு இருக்காது. எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வாய்க்கு 10வது பேச்சு? ஹலோ தம்பி பெருமாள், வாங்க வாங்க. காசுக்காக போய் யாரையும் கையெழுந்துட்டு வேணாம். ஒரு வெள்ளை பேப்பரை கையெழுத்து மட்டும் போட்டு போங்க. இப்போ சீசனில் வாங்கிக்கிறேன் வாங்க. ஐயோ இங்கே வாருங்க, உள்ளே போய் ஆட்டே கஞ்சிட்டு கிடக்காப்புல. எதுக்கு பந்தயம் கட்டணும்னே? நம்மகிட்ட காசு இருக்கணும், பந்தயம் கட்டணும். காசே இல்லை, எதுக்கு வாய் விடணும்? அப்போ வாங்க, எல்லாம் அசிங்கப்பட வேணாம் வாங்க. நான் மன்னிச்சிட்டேன் வாங்க. அட கடவுளே, வாயா போயிட்டு போதிய பாவத்தை. நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலையா? என்ன அது? சும்மா வந்தா வச்சுக்க போறேன். கொய்யால என்ன அது? சிராக்ஸ் தலையா? போய் கடையில் கொடுத்து மாற்றி பாரு. கடை 12 மணிக்குள்ளே திறப்பாங்க. உன் வாயை குத்தி கிழிச்சே விடுவேன். அவன் 12 மணிக்கு திறக்கிறதுக்கு என் வாயை. நீ ஏன் 12 மணிக்கு இப்போ கடைக்கு போற? நான் எங்கே போகிறேன்? அந்த ஏரியா பக்கமே நான் போகிறது. அடுத்தவள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவா. சரி அவ்வளோ அந்த வேலை நமக்கு. சரி யாருமே பணம் கட்டியாச்சுல? ஏதே பந்தயத்தை ஆரம்பிங்க. 2000 வச்சு எப்படி பந்தயம் கட்டுறது? காசை ஒட்டியாச்சுல. ஜெயிச்சா 4000 தானே. இதோட ஓடி போய் உன் பணம் 2000 காட்டு. காசு காசுன்னு எதுக்கு தான் இந்த சாமி இப்படியா? போயா. சரி சரி கொடு, உன் பணத்தை கொடு. இதான் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? இது நான் கட்ட பணம்யா. அதை விரிச்சு பாருங்க. பெருமாள் ராஜா போட்டா இருக்கா, காந்தி போட்டா இருக்கான்னு? காந்தி போட்டா இருக்கு. அப்புறம் என்ன? என்ன நீங்கள் கொடுத்த 2000 என்கிட்ட இருக்கு. இது நான் கொடுத்த 2000 போட்டு இருக்கு. சரியா பிச்சா? பிச்சைக்கார பழம் நீ எல்லாம் ஓட்ட போயிட்டல. என்ன நாங்கள் பிச்சைக்காரர் ஒரு குபேரர். ஆமா என்ன? நீர் தான் போய் கடை ஆகிட்டு வந்த. நீர் நமக்கு அந்த அவசியமே கிடையாது. அப்புறம் 24 மணி நேரம் 24 hours 50,000 அன்றாயிரம் பாயிட்டில் இருக்கும். ட்ரௌசரே போடலடி. அதனால தான் நீங்கள் பணம் எடுத்து வைக்க முடியல. பட் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நின்ற இடத்துல பணம் வாங்குவேன். நின்ற இடத்துல இங்கே வாங்க. எனக்கு அந்த தைரியம் இருக்கு. ஒரு 2000 ஒன்று ஜெயிச்சுட்டாருன்னு. அரை மணி நேரத்தில் ஜெயிச்சுட்டார். உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்க.
எங்க அண்ணாட்ட நான் வாங்குறேன். எதுக்கு என்ன எதுக்கு அக்கா நீதாப்பா பேசுன என்ன போட அடிச்சு விடு. ஹலோ டேய் எனக்கு ஃபைனான்ஸ் இருக்கு இங்க திறந்திருக்கான்னு தெரியல பின்னேரத்தில். ஆனா எந்த நேரம் திறந்திருக்கான் நந்தினி ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் கட்டிட்டு இருக்குது. அது கேட்டாங்களா அம்மா பெத்த தகப்பனுக்கே 10 வட்டியா ஒண்டியில் பிறக்கி இருக்கும் போல என்னன்னு தெரியல. பரவாயில்ல நமக்கு 10 ரூபா தாளம் இருந்தாலும் காசு தானே முக்கியம். 2 என்னடா அது இப்படி வருது 5 2 7 2 9 11 12 13 14 15 16 17 18 19 20 சரியா இருக்கு. பாரு சரி புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா தாங்கள் ஆரம்பிக்கிறீங்க? ஹலோ என்ன பொறுங்க என்ன நீர் ஜெயிக்கிறீரா நான் ஜெயிக்கிறேன்னு சொல்றதுக்கு தீர்ப்பு சொல்ல ஆள் வேண்டாமா? இந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்கல்ல பத்தாதா? கோர்ட்டில் ஜட்ஜு ஒருத்தர் தான் இருப்பார். 50 பேர் உட்காந்துருந்தா அதுக்கு பேர் மாநாடு. கோர்ட் இல்லை. அப்புறம் இங்கே இப்படி யாருமே இல்லையா? ஜட்ஜு இங்கே இருக்கார். யார் அவர்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கேன். 60 70 வயசு இருக்குமே. இல்லை 27 வயசு தான். ஏய் 27 வயசுனா அவன் நீதிமன்றமே போயிருக்க மாட்டான். போனாப்புல அங்கே நீதிமன்றம் ஒரு குப்பையமில்லன்னு சொல்லிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டாங்க. ஆளை நான் நேரில் பார்க்கணும். கூட்டியா எப்போ கூப்பிட்றேன் பாருங்க. சச்சையா சச்சையா அப்படி யாருமே இல்லையா? சச்சையா கணத்திலுமே தெரியாதா? கூப்பிட்டீங்க அவசரமா வந்தேன். இங்கே இருக்கு. நான் தான் உன்னை சொன்னேன் ஒரு பார்ட்டி. அமைதி அமைதி. அவங்க சும்மா தான்டா இருக்கா நீ பேசாம ஒரு பார்ட்டி சத்தம் போடாம. அட சத்தம் போடல ஐயா. ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு. அப்படியா? ம் சூப்பரா இருக்குமா சுமாரா இருக்குமா? எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தூங்கத்தான் போறோம். அப்ப இருக்கு இந்த பேச்சு. அது இல்லை. ஆமா என்ன உங்களோட சேர்க்குறீங்க? முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? ஒரு ஆள் நம்மளோட பந்தயம் கட்டி மாட்டியிருக்காங்க. என்ன பந்தயம்? ஒண்ணுமில்ல அந்த ஆள்கிட்ட உன்னை ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். அப்படியா சொன்னீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவிடா கூறுவிட்டவள. என்ன வேலை கிடந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு போய் ஆகணும். எங்க சர்ச்சுக்கு. சின்ன விஷயம் இல்லை. நம்ம வெள்ளி செவ்வாயா கோயிலுக்கு போகிறதில்ல. அப்புறம் எங்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது ஞாயிற்றுக்கிழமை? உன்னை நம்பி 2000 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன். 2000 வாங்கி கட்டிட்டீங்களா? எங்க சர்ச்சில் 2000 கட்டினா தான் சர்ச்சில் சேர்ப்பாங்களா? ஐயோ அடே சர்ச் இல்லடா ஜட்ஜி. அப்படின்னா நீதிபதி. ஓஹோ ஆமா அப்படின்னா விளக்கமாறு இருக்குல்ல? ஆமா இருக்கு. எடுத்து அந்த அடிய மண்டே விளக்கமாறு என்ன விலை தெரியுமா கட்டு? அப்ப அதுல போய் உன்னை அடிக்க வரான்னு கேட்கிறேன். ஏடா இல்லை குருசாமி குருசாமி துரைசாமி வா. ஒன்றும் இல்லை அங்கே பணம் பாரு 4000 இருக்கு. எடுக்கப்படாது. ஏன் ஈ மொக்கிதா? அதில் சக்கரை தடவி வச்சிருக்காங்க. சரி சரி. யோ அந்த ஆள் வந்து பேசுவாப்புல அவரே கையில் எடுத்து கொடுப்பாப்புல. என்ன சொன்னாலும் அந்த ஆள் சொன்னா அதான் உண்மைன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா 4000 நமக்கு. வாய் தவறி கூட இது பொய்ன்னு சொல்லி அப்படின்னா காசு போயிடும். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எதை சொன்னாலும் உண்மையை சொல்லுவேன். சபாஸ். ஆமா அது என்ன பிச்சைக்காரத்தனமா 4000 2000 பந்தயம் கட்டுறது 50000 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கட்டு நம்ம தானே ஜெயிக்க போறோம். லட்சக்கணக்கில் கட்ட முடியாது. முதல்ல இதுல சேவிச்சுக்கிருவோம். அப்புறம் நம்ம சேவிக்கிறது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம். எவ்வளவு நம்ம ஜெயிச்சா வருது? 4000. 4000 விழுந்துடாதே. 40 ரூபா நோட்டை முழுசா பார்த்தாலக்கே விழுந்துருவாங்க. சரி 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 ஆரம்பம். ஆமா இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுல மட்டும் குறியா இருப்பியா? அப்புறம் நான் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வர்றல. என்ன வேலை வெட்டியா தானே இருக்க? சரி சரி அதான் வேலை. உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபா எனக்கு பத்தாது. ஏய் வர்றதே எனக்கு 2000 தான் வருது. அதில் உனக்கு 1000 வருது 5000 வருது. அது எனக்கு தேவையில்லை. எனக்கு 1000 ரூபா பத்தாது. சரி நீ எவ்வளோ தான் கேட்குற? எனக்கு 500 ரூபா வேணும். 1 ரூபா குறைஞ்சாலும் வாங்க மாட்டேன். எவ்வளோ? 500 ரூபா வேணும். 40 ரூபா நோட்டு 4 நோட்டு முழு நோட்டா? சிங்கமே என்ன இனிமேல் என் பஞ்சாயத்து வரா நீதான். உனக்கு 30 ரூபா நோட்டில் 3 நோட்டு தரேன். குறிச்சாமி உனக்கு 500 ரூபா தரேன். அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சவொடனே இந்த 1000 வச்சு வாங்க மாட்டேன். 1000 போய் உனக்கு கொடுப்பேன். 500 ரூபா தரேன். ஆரம்பம் பஞ்சாயத்து. இப்படி பயதாண்டா நமக்கு மாட்டேனா? சச்சையா உட்காருங்க நீங்க. ஹலோ சாமியார் திரும்பி பாருங்க. சச்சை ஆமா இந்த பையன் யாரு? ஆமாண்ணா. வாங்க பெருசு கோவப்படாம என்ன பிரச்சனைங்க? அவர் பெருசா அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டு. தம்பி கோச்சுக்காதீங்க. டேன்னு சொல்லக்கூடாது. நாட்டாம உட்கார நாட்டாம. புராணத்தை தாங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். அடே
எவ்வளோ பெரிய பதவி கொடுத்தாலும் நீ இந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து பிளாஸ்டிக் கிளாஸில் வச்சு குடிக்கிற பழக்கம் உன்னை சட்டுன்னு சொல்லி அதுலேயே இருக்காருன்னா எனக்கு தானா அப்புறம் என்ன யாரை வர்ற ஆளாக்கணும் பஞ்சாயத்து ஆரமா புராணத்தை நான் ஆரம்பிக்கிறது யாருங்க தாங்க நீங்களே பீங்கள். சரி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்கள் அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். நீயே சொல்லியா? நீங்க சொல்லுங்க சாமி, நீங்க ஏங்க கூட போறீங்க? இல்லை ஒரு யதார்த்தமா சொல்லுங்க. சரி சரி. சூட்டு வலி என்ன அப்படியா? அப்படியே என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி? எனது தந்தைக்கு, அதாவது எனது அப்பாவுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். யாரு? நான். எங்கிருந்து? எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து எழுதலாமே டட்டு போட்டிருந்தேன். தபால்காரர் வண்டி அன்னைக்கு அங்கே நின்றுச்சு, நான் பார்த்தேன்ல. சபாஜ்ரா சிங்கங்களத்தில் இறங்கிட்டான். என்ன எழுதிருந்தேன்னு கேளுங்க. என்ன எழுதுனீங்க? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதுதான் தூக்கி விளையாடு சௌரியமா இருக்கு சின்ன பிள்ளைய. உடனே அவரும் யானையை கொண்டு வந்து கட்டி விட்டார். கட்டிருப்பேன். அப்ப பிள்ளை மேல பாசம்ல. நானும் பிறந்துட்டேன். என்னைய பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்கும். நான் உருவம் அந்த மாதிரி உருவம். இப்படி ஒரு உருவம் நம்மளை விட பெரிய உருவமா இருக்குன்னு யானை மதம் பிடிச்சிருச்சு. 4000 நம்ம 500. அதுல குறியா இருப்பேன். மதம் பிடிச்சா யானை என்ன பண்ணுவோம்? சங்கிலில் பிடிச்சி கட்டிடணும். இருக்கு போல எல்லாத்தையும் அத்து பிடிச்சு சங்கிலியை பூரா அத்துருச்சு. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பிறந்த உடனே யானையை எப்படிடா கட்டுறதுன்னு பார்த்தேன். இந்த கண் இமை இல்ல, இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். முடியை பிடுங்கி ஒரு தலவை கொண்டு போய் யானை காலில் கட்டிட்டேன். அறிவாளி சங்கிலியை போட்டு எந்த ஊர்ல யானையை கட்டினாங்க? தெய்வ குழந்தைங்க. அது எப்படி இமை முடிய எடுத்து யானை காலில் கட்டி? ஆமா, மேலிமை முடியா கீழிமையா? முட்டாப்பல இங்க கேளு. மேலிமை முடி. சபாஸ். ஏன்னா கீழிமை முடினா படக்கு நத்துரும். அந்த மேலிமை முடிய 4ஆ மடிச்சு கட்டணும்னு இங்க சுத்தமா செய்யாது. 4000 நம்ம 500. அந்த ஆளை காட்டில் இவன் பெரிய பிராடா இருப்பான் போல இருக்கு. அப்புறம் விழுப்புரம். டேய், நான் எவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. அப்புறம் உங்ககிட்ட 2000. அது போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு தடவை யானை காலை கட்டிட்டேன். இன்னொரு தடவை எப்படா கட்டுறது பாக்குறேன். பக்கத்துல யானையை கட்டுறாலோ இல்ல யானை நிப்பாட்டுறாலோ இல்ல ஏதாவது பொருள். ஆமா. பக்கத்துல பார்த்தேன், ஒண்ணும் இல்ல. ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அச்சாயது வீரத்தேவா அங்கனா கிடக்கும் அந்த கட்டண இடம் அப்படி. அப்புறம் 4000 நம்ம 500. கொசு குண்டில கட்டணும்னு கொசு பயந்துக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா பறந்துச்சு? எப்படி பறந்துச்சு? யானையை தூக்கிக்கிட்டு பறக்குது. கொசு எல்லாம் யானைக்கு, சே யானை எல்லாம் கொசுவுக்கு கொசு மாதிரி அது பறந்து தூக்கிட்டு போகுது. நான் நடந்து ஓடி வரேன். அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். பிடிச்சிடலாம். போன போக்குல அதை பாருங்க, அந்த கொசு யானையை தூக்குனதுல பாருங்க, கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயோ, அப்புறம் யானை தொப்பு நனைஞ்சிருக்குமே. எப்படிங்க காப்பாத்துனீங்க யானைய? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு வீரத்தேவா என்ன? ஐயோ, ஜெயிக்க போற 4000 நமக்கு தான். ஏன் இந்த என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுடா. நெஞ்சு வலிதானே. அது குஞ்சுரா. அவசரத்துல எனக்கு தெரியல சாமி, கொஞ்சம் பொறுத்துங்க. அடே 108க்கு போன் போடுறா. பண்றேன். 108க்கு போன போடு. நல்ல வேளைக்கு நீ தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஆமா, நம்பர் சொல்லுங்க. 108க்கு நெஞ்சு வலி வரக்கூடாது, நான் கூட காப்பாத்து. வண்டி வரும், இப்போ போன் பண்றேன், வண்டி வரும், கூட்டி போறேன், செக் பண்ணி பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சு. ஐயா, சும்மா நல்ல வாயில. நீங்க நம்பரை சொல்லுங்க, நான் வண்டி வர சொல்றேன். 108 தான். சரி, நம்பர் சொல்லுங்க. அட முண்டை 108 தான் முண்டை. ஆனா நம்பரை சொல்லுங்க. ஐயோ, படிப்பறிவு இல்லாத நாயை. 1 ஓடு. 1 சைபர் போடு. சைபர் போட்டேன். 8 ஓடு. 8 என்ன 7 நம்பரு? 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். நான் எத்தனை பேரை காப்பாத்திருக்கேன், உங்களை நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் பொறுங்க. நீங்க நம்பரை சொல்லுங்க. 10 நம்பரை. 3 நம்பரு. வலிக்கல போ. நெஞ்சு வலி அப்படி இருக்கக்கூடாது. வலிக்கலடா போடா. நம்பர் தெரியாதா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. எப்படி நான் அப்புறம் காப்பாத்துறேன்? 108க்கு 10 நம்பர் கேட்ட முதல் முட்டா பயணி தான்டா.
நீ 1000 ரூபா கொடுக்கும்போது 500 ரூபா வேணும்னு கேட்கும்போது ஒரு ரூபா குறையக்கூடாது, ஒரு ரூபா குறையக்கூடாது. வைத்தியமாயவே ஐயா ஏன் 2000 வேண்டாம், என்னை ஆள விடுங்கடா. ஏன் காசு கூட வேணாம், அப்படியே இவ்வளவு மேல கூட்டு போகையா. நீ தானே குட்டியாத்த. கொட்டியது நான்தாயா. அப்புறம் யானையை தூக்கிட்டு கொசு சூரியனுக்கு பக்கத்துல போச்சு. இந்த தானே இருக்கு, இது என்ன பெரிய விஷயம், இதை போய் பெருசா சொல்றாரு. 4000 நம்ம 500. என்ன அப்புறம் அதுல மட்டும் குறியா இருக்கானே. நானும் பின்னால போயிட்டு சும்மா இருந்தேன். பின்னால என்னை ஓடி வரதை பார்த்துட்டு அந்த கொசு என்னை பாக்குறக்காக திரும்பிச்சுல. இந்த ரெக்கையுடைய நுனி சூரியன்ல விட்டு சூரியன் கீழே விழுந்துருச்சு. கொசு எவ்வளவு விரிச்சா அப்புறம் அந்த ரெக்க போய் அடிச்சா அப்புறம் சூரியன் கீழே விழுதா? 4000 நம்ம 500. அப்புறம் சூரியன் விழுந்துருச்சு. யானை எட்டி பிடிக்க போறேன், கொசு குண்டி வந்து யானை விழுந்துருச்சு. அப்படியா இறுக்கி கட்டுறது, கொஞ்சம் லூசா கட்டுறது இல்ல. 4000 நம்ம நீ லூசுடா அப்ப. என்னால தாங்க முடியலடா இந்த காசுக்காக இப்படி ஆடா போகும். இருக்கட்டும், வெற்றி நமக்கு தான். டேய் எதையுமே இப்படி பொய்ன்னு சொல்லாம இருக்காங்கடா. சொல்ல மாட்டான் அவன், தீர்ப்பு எழுதி பேனாவை ஒடிக்காம வர மாட்டான். யூ கண்டினியூ. கீழே இறங்கி வந்து யானை பிடிக்கலாம்னு வந்தேன். வர்றேன், சூரியனை என் இலைய உருட்டி விடாறேன். பெரிய வய சமத்தான ஆளு, சின்ன இந்த சேட்டை பண்ணுவேன். நீ பார்த்த 4000 நம்ம 500. அப்புறம் பக்கத்துல போனே சூரியனை தூக்கி வாய்க்குல போட்டுட்டானே. இது என்னங்க பெருசா சொல்லிட்டு இருக்காரு. 1 ரூபா கல்கோனா முடிச்சா தின்னுடுவேன். சின்னதாடா சூரி. ஆமா, யானை எடுக்கலான்னு வர்றேன், யானையை தூக்கி மூக்கு ஓட்டுக்கல வச்சுக்க. ஆமா ஆமா, அவன் ஒரே நேரத்துல 5-6 யானை உள்ளதுல இது ஒரு யானை. 4000 நம்ம 500. ஏய் அப்புறம் நீ பொய்ன்னு சொல்ல வேண்டியதுடா. ஒட்டு மொத்தமா உண்மை, எல்லாத்தையும் உண்மையே சொல்ற. கார் ரூபா காசு கக்கூசில கிடந்தாலே சோத்து கையை விட்டு. என்னது கக்கூசில கார்வா? அப்புறம் நான் வந்துட்டு உங்க முகரையில முடிச்சிட்டு அப்புறம் எப்படி இருக்கு? அப்பாடா, இது வரைக்கும் நாங்க ஏதாவது பொய்ன்னு சொன்னோமா? எப்படா சொல்லுவீங்க? வெற்றி. உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சுன்னு சொன்னா இன்னும் இப்ப பார்த்தாச்சுன்னா கதை முடிஞ்சுதா? முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். உண்மை. பஞ்சம் போச்சு, 4000 ரூபா கடை கொடுன்னு கேட்டேன். உண்மை. யாரு? நீதான். உண்மை. ஆமா, நான் 5000 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபா கம்மியா இருக்குன்னு நீங்க வாங்கிட்டு வரலையா? நடந்த மாதிரியே சொல்றானே. ஆமா, எப்படிடா கட்டுவனேட்டேன்? இந்த ஜென்மத்துல நடந்த மறு ஜென்மத்துல கட்டோம்னே. ஆமா, சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான் 5000 நம்ம 500. 4000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒரு சாட்சி கைது போட்டார். முன் ஜென்மத்துல எதிர்நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அடினா அந்த அடி அடிச்சாங்க, என்ன கூட தழும்பு கிடக்கே. இந்த 5000 நம்ம 500. 4000 மறுபடியும் பிறந்துட்டான். நீங்க அரியறை, நான் பெருமாள் தொர்ராச்சு. ஆமா, ஆமா. நீங்க காவலர், நாரதர், ஒரு பலவாத்தியம். ஆமா, ஆமா. எல்லாம் உண்மைதானே? உண்மைதானே? உண்மை. உண்மைதானே? உங்க வாயில போய் வருமா? முன் ஜென்மத்துல 4000 வாங்கினது உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் கட்டுறோம்னு. ஆமா, நான் தானே பக்கத்துல இருந்தேன். சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான். போன ஜென்மம் 4000 கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? அதான் செத்துட்டோம்ல. மறுபிறவில பிறந்தியா? யாரா பிறந்த? நான் அறியறேன், நீங்க பெருமாள் ராஜா, ஒரு துர்ராஜ். எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். போன ஜென்மத்துல 4000 கட்டினது, ஆமா. மறு ஜென்மத்துல கட்டுறேன்னு சொன்னது. ஆமா, போன ஜென்மத்துல 4000 வாங்கி மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னீல்ல, ஆமா. அந்த 4000 குடுறா. என்னது? என்னது? இது உண்மையா? இல்ல உண்மைதான். உண்மைதானே? அப்படின்னா 4000 கொடு. என்னது? வாங்கின 4000. ஹலோ, இது கதை தான். அப்ப பொய்யா? ஓ, இல்ல இல்ல, வாங்கினது உண்மைதானே? இது உண்மைதாயா? கட்டணும்னு சொன்னது உண்மைதான். அந்த 4000 கொடு. இதுயா பொய்னா தானே 4000 கொடுக்கணும். நான் உண்மைதான் சொல்லிருக்கேன். வாங்கின கொடுக்க மாட்டியா? நீ பொய்னே சொல்ல வேணாம்டா, உண்மைதானே? வாங்கின போல எப்ப வாங்கினேன்? நான் வாங்கினேன். ஏய், இது என்ன அழுகி நாட்டமா இருக்கு? ஏய், குடா பணத்தை. ஏய், துரை, இது நமக்கு லாய் கூடாது. நம்ம போவோம், வா. நம்ம கிளம்புங்க. 4000 பணத்தை கொடுத்துட்டு போச்சுலே. இங்க இருங்க. ஏய், காசு கொடுக்காத. ஏய் பர. ஏய், இது நான் எத்தனை பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். பணம் வேணுமா வேண்டாமா? அழுகி நாட்டே. இல்ல, பேசாம. வாய் செத்து குத்தி போய். இந்தாங்க, எவ்வளவு இருக்கு? அப்பா 500, 1000, 2000. சரி சரி. உங்க டாடா காசு வந்துருச்சா? நான் கிட்ட காசு. ரைட், இந்தாங்க. ஏன்ட்ட 500 ரூபாய் கொடுங்க, நான் கிளம்புறேன். என்னது? பிச்சன் ஜெயிச்ச 2000ங்க. என்ன ஜெயிச்சியா? காசே வரல, எம்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு. 4000 2000 இன்னும் 2000ங்க. எதுக்கு? ஜெயிச்ச. என்ன ஜெயிச்சியா? ஆமா, உங்க மகன் யானை தூக்கி எதுல விட்டா? போட்டீங்களா? எங்களை எல்லாம் பார்த்தா கேன. டேய். ஏய், அடிக்கிறியா? மரியாதை பண்ணு. ஏய். நீ யார் வெத்த பிள்ளையா? அவன் கோவப்பட்டான போது அவன் டென்ஷன் ஆகிட்டானா அறுவை எடுத்து வெட்டி இப்படியா? நீ போயா, பணத்தை சிபியில் கூட ஏற்றி விடுறியா? போயிடுறியா? அங்கே இருக்காதையா அவன்? ஐயோ,
சாமியார் அடிச்ச பாவத்துக்கு ஆளாகக்கூடாது. சரி கொடுத்த 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பணும். ஆத்தா ஏன் மேல கை வைக்க. என்னது பூவு? இது என்ன பூன்னு கேட்டேன். யாரு பூ? ஏன் பூ? அம்மா பூம்புவா? இது என்ன பூவை கொண்டு அங்கேயே கட்டியிருக்க? ஏங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போறது இல்லையா? ஏய் பொண்டாட்டி பூ வாங்கினா கையில வச்சு கொண்டு வா. அங்கே என்ன கட்டிட்டு போற? சந்தோஷமா கையில தைரியமா கொண்டு வாயா. அப்பா அங்கே மறைச்சிட்டு போற? சண்டை வரும். ஏன் சண்டை வருது? தெரியக்கூடாது. ஏயா பொண்டாட்டிக்கு வாங்கி போறது? ஏன் பொண்டாட்டிக்கு இல்லைங்க? அட லொப்ப பழைய அடுத்த முன்னாடி அப்புறம் உங்க சிசிய பிள்ளை எப்படி இருப்பேன்? பணத்தை வச்சிடுறா. பணத்தை உங்க சிசிய பிள்ளை எப்படி இருப்பேன்? இந்த குசும்பு தானே ஆகாதுங்கிறது. காசை கொடுக்காத வந்து சேரு. வைப்பேன். வேண்டாம் பேசாம இருங்க. பணத்தை இங்கே வைக்கிறேன். அவரை எடுக்கட்டும். கையோட வெட்டுறனாலே பாருங்க. கண்டிப்பா கையை வெட்டிப்பேன். ஆமா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 4000 பணம் இங்கே வைக்கிறேன். ஒரு இருங்க. உங்களுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? நான் எத்தனை பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். எடுத்தாருன்னா கையை வெட்டுறேன். ஆமா வைக்கிறேன். ஆனா 5 எண்ணுமே அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு ஓடிடணும். உண்மையில உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா மயன்னா இந்த 4000 வைக்கிறேன். 5 எண்ணுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருங்க பாப்போம். யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட 1 1.25 1.5 1.25 2 2.25 2 இருங்க. எண்ணிக்கை விட்டு போயிடும். 2.25 அடையப்பா வெற்றவனு சொன்னாக்கே ஜாமியார் ஓடி போயிட்டாரே. ஆமா இங்க இருந்த பணத்தை காணோம். பணத்தை எடுத்துட்டா? நல்ல வேலை சுதாரிச்சு எடுத்திய. சரி நான் அடுத்த பஞ்சாயத்துக்கு போகணும். 500 கொடுங்க. ஐயா என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 ரூபாய் கேட்குறீங்க? என்ன குருசாமி ஜெயிச்சோம்ல 2 பேரும் ஜெபிச்சோம்ல. நீங்க ஜெபிச்சீங்க. ஏண்டா இத்தவளை காசை வைக்காதேன்னு சொல்றேன். உப்பு முதுகுல அடிக்கிறீங்களேன்னு பேசாம போறேன். நெஞ்சில அடிக்கிறீங்கன்னு பேசாம போறேன். வயிற்றுல அடிக்கிறீங்கன்னு பேசாம போறேன். எங்க அடிச்சாதான் நீ பேசுவேன். நான் எங்க அடிச்சாலும் பேசாம தான் போவேன். நான் தான் சும்மா வரேங்க. ஆமா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? கரண்ட் பில்லு கட்டுற காசுடா. எவ்வளவு வேணும்? 4000. 5000 தரேன். ஒரு கேள்வி வைப்பேன் பதில் சொல்லுங்க. என்ன அது? 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபாய் தரேன். இல்ல அமைதி அமைதி. லூசு போயிட்ட மாட்டி. ஐயா என்னப்பா என்னை மன்னிச்சுக்கிறீங்க. ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பஞ்சாயத்து தலைவர்லாம் இல்லை. வேற பைத்தியக்காரன். நீ எப்படியா கண்டுபிடிச்ச? ஊரே கண்டுபிடிச்சிருச்சு. என்னது? கொஞ்சம் புடுக்குல பூ கட்டி வந்திருக்கானே தெரியும். தலைமகளும் அவசாரி போய் கை காசு நட்டமான கதை ஆகி போச்சு. எடுக்கிறேன் அந்த காசை. எப்படி? ராணி பா வாணி வாணி